சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் பொண்டாட்டி கூட உனக்கு முக்கியம் இல்லல்ல? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்க வீட்டு ஹால்ல இருக்கிற ஒரு சோஃபா டீபாய் மாதிரி தானே. வேற வேற டைனிங் டேபிள், நாற்காலி கட்டில், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நக்கல் இல்ல? பாட்டி தாத்தாவோட 80வது கல்யாணம் இப்படி பாதியில நின்னு போச்சே. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அத பத்தில உனக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா? ஏய், இதுங்களுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இப்ப நடக்கிறது ரொம்ப அவசியமா? அப்படியே ரொம்ப ஓவரா பேசுற. யார் இதை எடுத்து நடத்தணும்? அந்த ஆளோட ஆம்பளை வாரிசுங்க நடத்தணும். அதுக்குதான் வழியே இல்லையே. பேசாம அதுங்க இருக்க வேண்டியதானே. இப்படிதான் ஒண்ட வந்த வீட்டுக்கு செலவை இழுத்து விடுவாங்களோ? நியாயப்படி இத ஏன் பண்றீங்கன்னு நீ கேட்டிருக்கணும். அத விட்டுட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க. அத்தை, நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களோட மைண்ட் செட் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா மனோவும் இப்படி இருக்கிறது எங்க ஃபியூச்சருக்கு நல்லது இல்ல. மனோ, இனியாவது திருந்து. இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யோ, உனக்கு என்ன வேணும்? நீ தானே அவளை ஏத்தி விட்டு இப்படி பேச வச்சிருக்க. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? போய் தொலைப்ப. என்னம்மா அவ இப்படி பேசிட்டு போறா? டேய், இங்க அவங்க கும்பல் எல்லாம் இருக்குன்னு தானே இம்பிட்டு ஆட்டம் போடுறா. நம்ம வீட்டுக்கு தானே வரணும். அங்க பாத்துக்கலாம். விட்டு பிடிப்போம். உண்மை வேற ஒண்ணு இல்ல சங்கவி. ஆதி பவித்ராவை கல்யாணம் பண்ணிட்டான். பவி பவி அப்படிலாம் இல்ல தானே. ஆதி எனக்கு தானே சீதாம்மா. ஆதி எனக்கு தானே. சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதுதான் உண்மை. மனுஷனா பிறந்தவங்க கையால் ஆகாத தனத்தோட சாமி முன்னால கையேந்து நிக்கிறப்பதான் ஒண்ணுமே இல்லைன்னு புரியும்னு சொல்லுவாங்க. நான் அப்படிதான் உன் முன்னால நின்னுகிட்டு இருக்கேன். சங்கவி எனக்கு எவ்வளவோ தொந்தரவு கொடுத்திருக்க. என் உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கெல்லாம் இறக்கமே இல்லாம நடந்திருக்கா. அவ மேல எனக்கு கோபம் இருக்குதான் செய்யுது. ஆனா கூட அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவ. அப்புறம் அவர் ராதா ஆண்டியோட பொண்ணு. எனக்கு ஒரு அம்மாவுக்கும் மேல, ஏன் சங்கவி கிட்ட இருந்ததை விட ஜாஸ்தியாவே என்கிட்ட ராதா ஆண்டி அன்பா இருப்பாங்க. சங்கவிக்கு அடிபட்டு அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவ நல்லா ஆகணும்னு தான் நான் சத்தியமா நினைச்சேன். ஆனா அத லிமிட் தாண்டி போனப்பதான் உண்மை அவளுக்கு தெரியணும்னு நினைச்சோம். அதே சமயத்துல அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு யோசிச்சுதான் நானும் அதையும் ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணோம். அவளால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பொறுத்து போனோம். ஆனா எங்க கைய மீறி இப்படி எல்லாம் நடந்துருச்சு. அதுவும் உன்னோட சந்நிதியில் இதெல்லாம் நடந்தது ஒரு வகையில நல்லதுன்னு தான் என் மனசுக்கு படுது. நாங்க பயந்த மாதிரி எல்லாம் பெரிய பிரச்சனை எல்லாம் அவளுக்கு எதுவும் வராதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவளுக்கு ஏதாச்சும் ஆனாலும் வாழ்க்கை பூரா அந்த குற்ற உணர்ச்சியை என்னால சுமக்க முடியாது தாய். அது என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஒருவேளை அவ குணமாகி வந்தா புதுசா நிச்சயமா ஏதாச்சும் பிரச்சனை அவளால வரும். ஆனா அதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. நாங்க நிம்மதியா வாழ்வோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. நீதான் ஏதாச்சும் சொல்லணும். நீதான் தாயே எல்லாத்தையுமே பாத்துக்கணும்.
எங்க கிளம்பிட்ட? அது ஹாஸ்பிட்டலுக்கு தான். சங்கவிய பார்த்துட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் பார்த்துட்டு போயிட்டு வா. போகணும்ல. உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையா? வருத்தமா? எனக்கு என்ன வருத்தம்? போ. போ. ஓ, சொல்லிக்காம போயிட்டு வந்துடலான்னு நினைச்சியா? நான் குறுக்க வந்துட்டேனா? ஹே இல்ல அப்படிலாம் இல்ல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சேன். கண்டிப்பா நீ போகணும். நீ கூட இருந்து கவனிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன் ஏன் அப்படி சொல்ற? உன் மேல தானே அவ ரொம்ப பாசம் வச்சிருக்கா. உனக்காக தானே அவ மாடியில இருந்து குதிக்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுத்தா. அதனால தானே இன்னைக்கு அவ இந்த நிலைமையில இருக்கா. நீ அவ கூட இருந்து கவனிச்சுக்கிறது தான் நியாயம். நீ அவளுக்கு கிடைச்சிட்டா எல்லாமே சரியாயிடும். அப்படி நீ அவளுக்கு தானே அவ ஃபீல் பண்ணிட்டாலே அவ நல்லா ஆயிடுவா. நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். தயவு செஞ்சு ஏதாவது உளராத. ஒரு மனிதாபிமானத்துல தான் நான் அவளை பார்க்க போறேன், அவ்வளவுதான். நான் ஒன்னும் உன்னை போக வேண்டாம்லாம் சொல்லலையே. நான் போறதுக்கு எதுவும் தப்பான அர்த்தம் கொடுக்காதன்னு தான் நான் சொல்ல வரேன். எங்கடா போற? ஒண்ணுதான் கேக்குறேன், எங்க போற? அது ஹாஸ்பிட்டலுக்கு. அது ஹாஸ்பிட்டல்ல சங்கவிய பார்க்க. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தடவையும் இப்படி போய் பார்த்துதான் அவ மனசுல தப்பான எண்ணத்தை வளர்த்துக்கிட்டா. அத புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம படாத பாடுபட்டு இருக்கோம். கடைசியில நம்மளால அது முடியவும் இல்ல. இப்பதான் நல்ல வேளையா உண்மை தெரிஞ்சு நம்ம மேல எந்த பழியும் வராம எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. பேசாம இரு சொல்லிட்டேன். சொன்னாலும் சொல்லட்டாலும் அவன் நிலைமைக்கு நீ தயவு செஞ்சு அதை பத்தி எதுவும் பேசாத பவி. அந்த சங்கவிக்கு நடந்ததுக்கெல்லாம் நாம எந்த வகையிலயும் பொறுப்பாக முடியாது. அவளா கீழே விழுந்தா பழச மறந்துட்டா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டா, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? பின்ன சரி இருக்கட்டும் சீதாமா. அவன் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறான்ல, பார்த்துட்டு வரட்டுமே. அதையே நீங்க தடுக்கிறீங்க. இது அவன் ஆசையா இல்ல உன் ஆசையா? அத முதல்ல சொல்லு. சொல்லு, இது யாரோட ஆசை? என் பேச்ச மீறி இங்க இருந்து யாரும் சங்கவிய பாக்குறதுக்கு போக கூடாது. அதையும் மீறி பார்க்க போனீங்கன்னா திரும்ப வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். சங்கவி, நீ எதை பத்தியும் யோசிக்காதடா. உனக்கு அம்மா அப்பா நாங்க இருக்கோம். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? தைரியமா இருடா. மனசு விட்டுற கூடாது. எல்லாத்தையும் நீ துணிச்சலா ஃபேஸ் பண்ணணும். இப்படி எல்லாம் நீ என்ன பார்த்து அடிக்கடி சொல்லுவ இல்ல கண்ணு. இப்ப நிலைமைய பாத்தியா? நான் உனக்கு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு இல்லடா. சங்கவி, இங்க பாருடா. மனசுல இருக்கிறத பேசு சங்கவி. டாக்டர், இவ என்ன பேசவே மாட்டேங்கிறா. நான் இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறா. பாருங்களேன், நான் ஒரு வார்த்தை பேசினா பதிலுக்கு 10 வார்த்தை பேசுவா டாக்டர் என் பொண்ணு. இப்படி வாயே திறக்க மாட்டேங்கிறாளே, எனக்கு பயமா இருக்கு டாக்டர். நீங்க பதறாதீங்க. ஷீ இஸ் ஃபைன். இப்போ அவங்க நார்மலா இருக்காங்க. அவங்க வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு. நீங்க இப்படி பதறிட்டே இருந்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு இன்னொரு பேனிக் அட்டாக் கொண்டு வந்து விட்டுரும். நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கையை விடுங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பயப்படாதீங்க. அம்மாடி, சங்கவி எப்படிடா இருக்க? ஏன், என்னாச்சு? பவிதான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவன் மனசுல என்ன ஓடுதுன்னே புரியல. அதான் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. விடாதி, நம்ம பெருசா பதட்டப்பட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சு. இதெல்லாம் சாதாரண விஷயம். வா வித்யா, எப்ப வந்த?
இப்பதான் செக்ல சைன் வாங்க தான் வந்தேன். மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சீக்கிரமா கம்ப்ளீட்டா குணமாயிருவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். அப்படி ஆனாங்கன்னா உன்னோட ஹெல்ப் ஒரு முக்கியமான ரீசன். அடிக்கடி அப்படி சொல்லாத பவி. நீ என்ன ஏதோ மூணாவது மனுஷன் நினைக்கிற மாதிரி இருக்கு. சரி, சங்கவி டிஸ்சார்ஜ் ஆகுறாளாமே? கேள்விப்பட்டேன். ஏன் சடனா டல் ஆயிட்ட? திரும்பவும் வந்து என்னெல்லாம் பண்ண போறாளோன்னு யோசனையா இருக்கு. அவ உன்ன என்ன பண்ண போறா? ஒண்ணுமே பண்ண மாட்டா. நீ தேவையில்லாம யோசிக்காத. என்னை விட ஆதிய பாதிக்கிற மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். என்னப்பா இது? 2 பேருக்குள்ள இப்படி ஒரு சிங்கு. அவன் பாதிக்க கூடாதுன்னு நீ சொல்ற, நீ பாதிக்க கூடாதுன்னு அவன் யோசிக்கிறான். தாமோதரா, 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 டேய் தாமோதரா. கதவு சாத்தி இருக்கும் போது எவ்வளவு கத்துனாலும் கேட்காது. ராஜசேகர், எப்படா வந்த? எப்ப வந்த நான் கேக்குறேன். தொண்டை தண்ணி வத்த நடுவல்லன்னு கத்திட்டு இருக்க. கேட்க ஒரு நாதி இல்ல. அட என்னடா நீ இங்க நின்னு கத்திக்கிட்டு நேரே ரூமுக்கு வர வேண்டியதானே? சங்கவி எப்படிடா இருக்கா? நல்லா இருக்கா இல்ல? நான் அரவிந்த் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு தான் சொன்னான். அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு சில பேர் எதிர்பார்த்தாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாம் கடவுள் புண்ணியத்துல அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடல. டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். சங்கவி இங்க தான் நேரா வந்துட்டு இருக்கா. அத சொல்லதான் அவங்கள பின்னாடி வர சொல்லிட்டு நான் முன்னாடி வந்து நிக்கிறேன். இங்கயா? என்னத்த சொல்ல? எதுக்கு வரேன்னு கேட்கிறவங்க வீட்டுக்கு என் பொண்ணு காலடி எடுத்து வைக்கிற நிலைமை ஆயிப்போச்சு. இது எனக்கு தானே அசிங்கம். சீதா அப்படி தப்பான அர்த்தத்தெல்லாம் கேட்டிருக்க மாட்டாடா. டிஸ்சார்ஜ் ஆன உடனே சங்கவி நேரா இங்கதான் வரான்னு சொன்னியே, அதான் என்ன கேட்டிருப்பா இல்ல சீதா? தாமோதரா, எல்லாரையும் நீயே இங்க கூப்பிடு. எல்லாரும் இங்க தானே இருக்காங்க, எதுக்கு தனியா கூப்பிட சொல்ற? என் மகளை ஒரு ஆபத்துல இருந்து கூட்டிட்டு வரேன். திரும்ப அவளை இன்னொரு ஆபத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடக்கூடாதுல்ல. அவளோட நிலைமை இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடாம பாத்துக்கோங்கன்னு தான். ஏன் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல இப்ப வரைக்கும் நாங்க உங்க பொண்ணை ஏதாவது கொடுமைப்படுத்தணுமா என்ன? ஆதி ப்ளீஸ் விடு. பின்ன என்ன பவி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு எதிராக ஏதோ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ அக்கறை இருந்தா இங்க எதுக்கு உங்க பொண்ணை கூட்டு வரணும்? இங்க என்ன வேலை இருக்கு அவளுக்கு? அதான் சொல்றேன்ல, அவ வரணும்னு சொன்னா அவ்வளவுதான். ஏன் எதுக்கு நல்லா எனக்கு தெரியாது. அவங்க வந்த உடனே அவகிட்ட நீயே கேளு. தாமோதரா, உன் கூட பழகின பாவத்துக்கு என் பொண்ணை பத்திரமா திருப்பி அனுப்பி வை. எனக்கு அது போதும். ஏய் என்னடா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? ஏங்க என்ன உலகம் பாத்தீங்களா? சங்கவியை இங்க நம்ம வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண போறோம்? அதுவும் சரிதான். அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி சங்கவி தான் நம்ம குழந்தையோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இங்க தானே இருப்பீங்க. சங்கவி வந்தானா நீங்களே அவகிட்ட சமாதானமா பேசி கூட்டிட்டு போயிடுங்க. இங்க அவ இருக்கிறது அவளுக்கே நல்லதில்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா சங்கவி இங்க வர்றதும் இன்னைக்கே கடைசியா இருக்கட்டும்னு. இவ்வளவுதாமா உலகம். இதே சீதா எனக்கு போன் போட்டு ஏன்னா சங்கவி 2 நாள் இங்க வரல, அனுப்பி வைங்க, நான் வேணா வந்து கூட்டிட்டு போகட்டுமான்னு ஒரு காலத்துல கேட்டா. அன்னைக்கு சீதா இப்போ அப்படியே தானே இருக்கேன். ஆனா சங்கவி இப்போ அப்படி இல்லையே. அன்னைக்கு அவ எங்க வீட்டுல ஒருத்தியா இருந்தா, இன்னைக்கு அவ அப்படி இல்லையே. ஆமா, இப்ப சொன்ன பாரு சீதா, ரொம்ப கரெக்டா சொன்ன. ஆனா அப்படி என் பொண்ண பைத்தியக்காரியம் மாத்தி வச்சது யாரு? நானா? பின்ன நானா? நல்லா கேட்டமா ஒரு கேள்வி. இவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்போல இருந்து என் பொண்ணு வாழ்க்கையை திட்டம் போட்டு நாசமாக்கிட்டான். அவகிட்ட எவ்வளவோ கேட்டுட்டேன். அதுக்கெல்லாம் நேரம் வரணுமா, அப்பதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டா. சரி விடு, அத கூட நான் என்னன்னு அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் இங்க எல்லார் முன்னாடியும் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு.
பவி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் மணமேடை வரைக்கும் சங்கவிய கொண்டு வந்துட்டு இப்படி நடு காட்டுல கொண்டு வந்து விட்டுட்டோமேன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆச்சும் வருத்தப்பட்டிருக்கியா இல்லையா? சங்கவி, எமோஷனலா கேட்டு என்ன லாக் பண்ண பாக்குறியா? லாக் பண்ணி என்னால உன்னை என்ன பண்ண முடியும்? சங்கவி போதும். ஒரு நிமிஷம் அரவிந்த், பவி மேடம் கிட்ட ஒன்னு கேட்கணும். சும்மா கல்யாணத்தை பார்க்க வந்து ஓரமா நின்னுட்டு இருந்த இவ கழுத்துல ஆதி தாலி கட்டிட்டான் இல்லையா? ஏன் இப்படி பண்ணான்னு நீ என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கியா? பட்டிருக்கேன் சங்கவி. இப்ப எதுக்கு அதெல்லாம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது ஏன் இப்ப பேசுற? சங்கவி, போனதெல்லாம் போட்டோம். அதை பத்தி பேச்சதுக்கு இப்போ இனி என்ன நடக்கணும் அதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். இதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிதானே நான் உங்களை இங்க கூட்டு வந்தேன். வெயிட் பண்ணுங்க அரவிந்த், நேரா 100வது கேள்விக்கு வர முடியுமா? வரிசையா தானே வர முடியும். வரதும் சங்கவி ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வரிசையா வரலாம்ல. வரிசையா எங்க வந்து முடிக்க போறாளோ தெரியலையே. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஆக 2 பேரும் சொல்றதுல எனக்கு தெரியறது என்னன்னா, 2 பேருமே ஏதோ ஒரு கட்டாயத்தினாலதான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கூட நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழல, அதானே? சங்கவி, என்ன கேள்வி இது? பொறுங்க சீதாமா, இது ஊர் அறிஞ்ச ரகசியம் தானே. நான் சொல்றதுல உங்களுக்கு என்ன ஆக போகுது? என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி சேர்ந்து வாழாத ஒரு கல்யாணம் இவங்க 2 பேருக்கும் தேவையா என்ன? இப்படி ஒரு நாடகத்தை இவங்க யாருக்காக ஆடிட்டு இருக்காங்க? கௌரவத்துக்காகவா? சங்கவி, சீதாமா ப்ளீஸ், கேள்வியே அவங்க 2 பேருக்கும் தான். ஆனா பதில் எங்க 3 பேருக்கும் சம்பந்தப்பட்டது. அதனால நீங்க ஆதி, எனக்கு இத மட்டும் சொல்லு. பவிய நீ விரும்புறியா இல்லையா? நான் கேக்குறத நீ தப்பா புரிஞ்சுக்காத. அவளை உன்னோட வைஃபை ஏத்துக்க தயாரா? அதான் என்னோட கேள்வி. பவி, நீ ஆதியை இப்ப வரைக்கும் ஹஸ்பண்டா ஏத்துக்கலன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இனிமே எப்பவாச்சும் உன்னால அவனை அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏத்துக்க முடியுமா? சங்கவி, என்ன பேசுற? அசிங்கமா இருக்கு, பேச விடு. இருங்க, இது ஒண்ணு மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லு பவி. ஆதி என்னைக்குனாலும் என்னோட ஃப்ரெண்டு தான். தேங்க்ஸ் பவி, நீ இதை தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆதி, பவி சொல்லிட்டா, நீ இங்க பாரு சங்கவி, பவிக்கு என்ன விட்டா வேற யாரால அவளுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? அதனால தானே இந்த முடிவு எடுத்தது. என்னைக்கும் நான் அவளுக்கும் அவ குழந்தைக்கும் நான் துணையா இருப்பேன். சிறப்பு, மிக சிறப்பு. ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்ற ஆதி. ஆனா நீ சொன்ன மாதிரி பவிக்கும் அவ குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கணும்னா ஒரு ஹஸ்பண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எல்லாரும் கவனிச்சீங்களா? ஆனா இவ்வளவு பாரம் காலப்போக்கில் நீ தாங்க மாட்ட, ரொம்ப வருத்தப்படுவேன். அப்படியெல்லாம் வருத்தப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்களும் தான் எல்லாமே கேட்டுட்டு தானே இருந்தீங்க. நான் கேட்டுட்டு இருந்தேனா? என்ன சொல்றேன்?
பவி மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெளிவா சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? ஓஹோ, பாப்பா பவித்ரா என்ன சொல்றாங்களோ அதை தான் நீயும் சொல்லுவியா? நீ அவன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு அரவிந்த்? ஒன்னும் இல்ல, எனக்கு பவி என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியம். கடவுளே, இதையெல்லாம் பார்க்கறதுக்காகவா எங்க 2 பேரையும் உயிரோட வச்சிருக்க? இந்த லட்சணத்துல 80ஆம் கல்யாணம் ஒண்ணுதான் நமக்கு குறை. தெரியுங்க. நம்ம வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குதுன்னா உடனே அந்த சங்கவியால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. இதுக்கு தான் இந்த கல்யாணத்தை சிம்பிளா பண்ணணும்னு சொன்னேன். ஆனா நம்மள பிடிச்ச பீட நம்மள துரத்திக்கிட்டே வருது, எங்க போய் முட்டிக்கிறது? என்னங்க காஃபி எடுத்துக்கங்க. அம்மா அவளுக்கு கொடுமா. தேங்க்ஸ் தாத்தா. ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க? என்னத்தம்மா சொல்லிட போறாங்க? எல்லாரும் முன்னாடி எல்லாத்தையும் உடைச்சு பேசினவங்க தனியா என்னத்த சொல்ல போறாங்க? அதான் இல்ல. ஆதிகிட்ட பேசிட்டு இருந்த போது நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஆமா டாக்டர், நானும் பவி கிட்ட பேசுறப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். என்ன சொல்றீங்க? பவிக்கு ஆதி மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. அவ சங்கவிக்காக பொய் சொல்ற சீதாமா. அதான் தெரியுமே. அது வெறும் பாசம் தானே எடுத்துக்க முடியாது சீதாமா. ஆதி எந்த சூழ்நிலையிலயும் தன்னை விட்டு போயிடுவானோங்கிற ஒரு பயம் பவிக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபீல் பவித்ரா மேல ஆதிக்கும் இருக்கு. ஆனா என்ன, அவன் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறான், உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட நான் பேசின போது ஒண்ணு மட்டும் கிளியரா தெரிஞ்சது. பவித்ரா சொன்னான், அதனால நானும் அதை ஆமோதிக்கிறேன் அப்படிங்கிறான். பவி பேசினது மட்டும் என்னவா? அது என்ன அவ யோசிச்சா பேசினா? சங்கவிக்கு நம்மளாலதான் இப்படி ஆச்சுங்கிற குற்ற உணர்ச்சியில தான் அவ பேசுறா. என்னதான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வச்சிருக்கிற அன்பை தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்ற? பவித்ராக்கு தான் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு ஆதி நினைச்சிட்டு இருக்கான். சங்கவிய ஆதி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆதி சந்தோஷமா வாழ்வான்னு பவித்ரா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆதி சங்கவி கேட்டப்ப ஒரு விஷயத்த கூட மறுக்கல இல்லையா? அப்படின்னா அவனோட மனசுல தனக்கு இடம் இல்லைன்னு பவியே ஒரு தப்பான முடிவுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளவு பேர் நாம சுத்தி இருந்து கூட அவங்கள மனசை விட்டு பேச முடியாதபடி இருந்திருக்கோமே, அதை நினைக்கும் போதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆமாங்கய்யா, மணிக்கணக்கா உட்காந்து ஆபீஸ் விஷயத்த பேசுறவங்க அவங்க வாழ்க்கைய பத்தி 1/2 மணி நேரம் பேசியிருந்தா சங்கவி வந்து பேசுறப்ப மனசுல இருக்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கலாம். இப்ப கூட அவங்க மனசை விட்டு பேசினா எல்லாமே சரியாயிடும். எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் பவித்ரா ஆதியை நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சங்கவியும் கல்யாண ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆதியும் பவித்ராவும் எப்படி வாழ்க்கையில ஒன்னா சேருவாங்க? வாய்ப்பே இல்ல. ஏன் இல்ல? நான் எதுக்கு இருக்கேன்? என்ன அப்படி பாக்குறீங்க? இது மாதிரி விஷயத்துல எல்லாம் பிளான் போட்டு செயல்படுத்துறதுல சீதா கில்லாடி. எப்போ சீதா தலையிட்டாலோ அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் காத்து போன பலூன் மாதிரி புஷ்னு போயிடும். எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துடுச்சு. அதானே 2 பேரும் நம்ம கிட்டயே நடிக்கிறாங்களா? அவங்க 2 பேர் மனசுல இருக்கிறதையும் எப்படி கொட்ட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இந்த ஆபரேஷன்ல எனக்கு ரோல் இருந்தா கொடுங்க சீதாமா. சீதாமா, நான் கூட ஆபரேஷன்லாம் பண்ணுவேன், என்னையும் சேர்த்துக்கங்க. எப்படியோப்பா, நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த 2 பிள்ளைங்களையும் சேர்த்து வச்சீங்கன்னா போதும். பாட்டி, நீங்க எங்க எஸ்கேப் ஆகுறீங்க? நீங்களும் சேர்ந்துதான் இந்த ஆபரேஷன் பண்ண போறீங்க. அதுக்கு தான் எந்த அப்பனும் அனுபவிக்க கூடாத தண்டனை எல்லாம் அனுபவிச்சிட்டேனேப்பா. இனிமே கூட என்ன மன்னிக்க மாட்டியா? நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறீங்க? என்ன நீ நான் தப்பு பண்ணான்னு சொல்ற? என்ன தப்பு பண்ண அப்படின்னா ஆதாரத்தோடு பேசு. ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஆதாரம் தானே.
அந்த ஒரு விஷயத்தை வச்சு தானே இவ்வளவு நாளா நீங்க எங்க கிட்ட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை ஒரு நாளும் மூடி மறைச்சிட முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியில வந்துதான் ஆகணும். நீங்க பண்ண தப்புனாலதான் நான் சங்கவிய கட்டிக்கல. அது நான் சபையில சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? யாரும் நம்பியிருக்கவே மாட்டாங்கல்ல. சங்கவி நம்பியிருப்பாளா? ஏன் எங்க அப்பாவே நம்பியிருக்க மாட்டாரு. எல்லாரையும் நம்ப வைக்கணும்னா அதுக்கு ஆதாரம் வேணும். அதுக்காக தான் ஸ்கெட்ச் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் ராஜசேகர். அது கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. என்ன சத்தத்தையே காணும்? ஹலோ ஹலோ மிஸ்டர் ராஜசேகர். லைன்ல தான் இருக்க. போனை இப்ப வைங்க, நான் திரும்ப போன் பண்ணுவேன். நான் எப்ப பண்ணுவேன் வெயிட் பண்ணுங்க. என்கிட்ட இருந்து அடுத்த கால் வந்துருச்சுன்னா ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். என்னம்மா இதெல்லாம்? இப்படி ஆளாளுக்கு அவங்க ரூம்ல அடைஞ்சு கிடக்குறாங்க. என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. எங்கேயாவது ஓடிடலான்னு தோணுது. முன்னெல்லாம் பிரச்சனை வெளியில இருந்து வரும், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்னா உட்காந்து பேசுவோம். ஆனா இப்ப குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது இல்லைன்னா அப்புறம் என்னதான் பண்றது? இந்த ஆதிய கூட ஒரு கணக்குல சேர்த்துக்கலாங்க. நம்ம பேத்தி இருக்காள, இது எங்க போய் முடிய போறதோ? முடிக்கிறதுக்கு தானே நாம இருக்கோம். இன்னைக்கு அவகிட்ட பேசிதான் ஆகணும். நான் எப்படியாவது பேச வைக்கிறேன் பாருங்க. எப்படி? சீதா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கா போல இருக்கு. அவ என்ன சொல்றாளோ அப்படி நடந்துக்குவோம். சும்மா இருங்க, ஆதி வரம். சீதாமா, பசிக்குது. இன்னைக்கு எதுவும் சமைக்கல. ஏன் சமைக்கல? ஓ, கேள்வி வேற கேப்பியா? நான் எதுக்கு சமைக்கணும்னு கேக்குறேன். யாருக்காக சமைக்கணும்? எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சமைப்பேன். சீதாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன? நீங்க சொல்லியிருந்தா நான் வெளியில எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஆமா, எனக்கு அதுவா வேலை? ஆள் ஆளுக்கு உங்க இஷ்டத்துக்கு ரூம்ல அடைஞ்சு கிடப்பீங்க. நான் வந்து ஐயா அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, சமைக்கல, கடையில ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லணுமா? ஏன் இப்படி பேசுறீங்க? இனிமே அப்படிதான் பேசுவேன். பாட்டி தாத்தாலாம் அது நாங்க அது பாட்டிக்கு பசி தாங்க மாட்டா, மாத்திரை போட்டுக்கணும். அதான் ஏதோ பழைய பிரெட் இருந்தது, ஆளுக்கு 2 தின்னோம். சரி அப்பா. சீதாமா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். அப்பா அண்ணன் வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போனாரு? மனசு சரியில்லையா, எங்கேயோ போனாரு. சரி, அவருக்கு சாப்பாடு எப்படி? வரப்ப சாப்பிட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். சரி, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? என்ன பத்தி எதுக்குப்பா நீ கவலைப்படுற? சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? எனக்கு வயிறும் நிறைஞ்சிருக்கு, மனசும் நிறைஞ்சிருக்கு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அவ சாப்பிட்டாளா? யாரு? உன் ஃப்ரெண்டா? ஜானுக்கு என்ன, அவங்க அம்மா இருக்கா பாத்துக்கிறதுக்கு. சீதாமா, பவி நான் எங்க இருந்து கொடுக்கறது? சமைக்கலன்னு தான் சொல்றேன்ல. அவ என்ன சின்ன குழந்தையா? பசிச்சா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். முடியலனா அதான் போன்ல ஆர்டர் போடுவீங்களே, போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இருந்தாலும் நீங்க ரொம்ப பண்றீங்க சீதாமா. ரூம் விட்டு வெளியில வராம இருக்கா, அவ எப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவா?